இவங்க பேர் அனன்யா, வயசு 25, வயது 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் காளிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. தண்ணீர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் அமுதினி, வயசு 32, வயது 157 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் ஐஸ்வர்யா, வயசு 37, வயது 164 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி காளிங்கர சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 18,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் அனிகா, வயசு 28, வயது 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி வன்னியில் நாயக சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர், பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் தேவிகா, வயசு 34, வயது 168 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர்கள் 2 பேர், சகோதரி 2 பேர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் தர்ஷினி, வயசு 28, வயது 153 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.